அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பிரியாணி, எந்த வகையான பிரியாணியாக இருந்தாலும் முக்கியமாக தேவைப்படக்கூடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு பட்டை, கிராம், ஏலக்காய் தூளும் தான். இதுதான் நம்மளுடைய சமையலில் நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் கொண்டு வரக்கூடியது. இதை நம்ம சரியான அளவுகளில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது கிராம் அளவுகள்லையும் அளவுகள் இல்லாமல் நம்ம ரஃப்பாக எப்படி இதை மெஷர் பண்ணலாங்கிற டிப்ஸையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பவுடர் பண்ணுறதுக்கு நான் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். இதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ இந்த பட்டைகளை ஃபுல்லாக சின்ன சின்னதாக நம்ம ஒடிச்சிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். இப்போ அளவுகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். பட்டையுடைய அளவு எல்லாத்த விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 100 கிராம் அளவு பட்டைக்கு 60 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். 20 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 மணி நேரமாவது வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதை வறுக்கலாம் கூடாது. நம்ம வறுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதோடைய வாசனை மாறிடும். அதனால் நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம அப்படியே தான் அரைக்க போகிறோம். நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமேலே இதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமேலே எந்த அளவு பயன்படுத்தலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சி ஜாரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அரைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அதிக நாட்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நெருன்னு இருக்குது. அதனால நான் மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளுடைய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாசனை நல்லா கமன்னு இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஒரு பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான நான்வெஜ் ரெசிபீஸுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதும். நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி உங்களுடைய சமையல் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நம்ம 1 கிலோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்மளுடைய சமையல் இதோடைய வாசனையே டாமினேட் பண்ணிடும். ஒன்றும் இதோடைய அளவுகள்லாம் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நான் கரம் மசாலா பவுடர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் தான். அதில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவு குழம்பு, கிரேவி, பிரியாணிக்கு எந்த அளவு ஆட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ரஃப்பாக எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு எல்லா டைமுமே இந்த அளவு குவான்டிட்டி நம்மள்ட்ட இருக்காது. 100 கிராம், 60 கிராம், 20 கிராம்னு நம்ம மெஷர் பண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம இருக்கிறத வச்சு எப்படி மெஷர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
நம்ம எந்த அளவு பட்டை எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நம்ம ஏலக்காய் எடுக்கணும். நம்ம எந்த அளவு ஏலக்காய் எடுத்திருக்கோமோ அதுக்கு பாதி அளவு கிராம்பு எடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான அளவு. இதுதான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ரஃப்பாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். கிராம்பு மட்டும் அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம கம்மியாக எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது, அதிகமாக மட்டும் ஆயிடக்கூடாது. கிராம்புடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அது மட்டும் அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுடைய சமையலே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 2 மெத்தட் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு இப்போ 2யுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடைய அளவுகள் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம 1 kg அளவுக்கு அரைக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இதை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்ம மெஷர்மெண்ட்டே இல்லாமல் ரஃப்பாக எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறத டிப்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது நம்ம இஞ்சியில் உள்ள தோலெல்லாம் சீவி இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பூண்டுடைய தோலையும் உரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த அளவுகளில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கன், மட்டன், பிரியாணி, கிரேவின்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு இஞ்சி பூண்டு அளவு பேஸ்ட்டே வந்து சரியாக இருக்கும். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ அந்த அளவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். இஞ்சி 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம 200 கிராம் இஞ்சி அளவு எடுத்தோம் அப்படின்னா 300 கிராம் அளவுக்கு பூண்டு எடுக்கணும். இந்த அளவுகள் நம்ம தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, தோல் உரிச்சதுக்கு அப்புறமேல எடுத்தாலும் சரி, இதே அளவுகளையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 200 கிராம் அளவுக்கு இஞ்சி, 300 கிராம் அளவுக்கு பூண்டு, இந்த அளவு வந்து சரியான அளவாக இருக்கும். இந்த அளவுகளில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ரெசிபிக்குமே இது வந்து சூட்டபிளாக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எந்த மாதிரி அரைப்போமோ அந்த மாதிரி தான் அரைக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எல்லா விதமான சமையலுக்குமே நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 kg இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு இஞ்சி, 600 கிராம் அளவுக்கு பூண்டு, இந்த அளவுகளை நீங்கள் உரிச்சதுக்கு அப்புறமேல் மெஷர் பண்ணி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா 1 kg கரெக்டாக வரும். இப்போ நம்ம ரஃப்பாக எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவு இஞ்சி எடுக்கிறோமோ அதை விட அதிகமாக இருக்கணும் பூண்டு. நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஞ்சியை விட பூண்டு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது பூண்டு எப்போவுமே வந்து 60% இருக்கணும், இஞ்சி வந்து 40% இருக்கணும். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இன்ஸ்டண்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணுங்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனல் ஹாசிஸ் ரெசிபிஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.